ஆஸ்ட்ரோகிளிப்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இறையருளும் குருவருளும் நம் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இன்றைய ஒரு சிறப்பான பதிவுல நம்ம பார்க்கவிருப்பது ஆடி அமாவாசை வழிபாடு. ஆடி அமாவாசை அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு பூஜை. இப்போ இந்த ஆடி அமாவாசையில நம்ம என்னென்ன விஷயங்கள் செய்யணும், என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாது, என்ன விஷயங்கள் செஞ்சா நமக்கு இந்த இறை சக்தியானது, முன்னோர்கள் ஆசீர்வாதமானது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பொதுவா ஆடி அமாவாசை அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு முக்கியமான திதி தர்ப்பண நாள். இந்த நாள்ல நம்ம செய்யக்கூடிய இந்த பூஜையோட பலன்கள் அவங்களுக்கு கிடைச்சு அவங்களோட ஆசீர்வாதமானது நமக்கு நிச்சயமா கிடைக்கும். என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யலாம், செய்யக்கூடாது அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பொதுவா எந்த அமாவாசை நாளா இருந்தாலும் ஆண்களா இருந்தா இந்த முடி வெட்டுவது, நகம் வெட்டுவது, எண்ணெய் குளியல், அதாவது யாரா இருந்தாலும் சரி இந்த எண்ணெய் குளியல் அப்படிங்கிறது கட்டாயம் செய்யக்கூடாது. அதாவது இப்போ நீங்க திதி தர்ப்பணம் கொடுக்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, இல்லாதவங்களா இருந்தாலும் சரி, நம்ம இந்த எண்ணெய் குளியலானது கட்டாயம் செய்யக்கூடாது. அதே போல தலை முடி வெட்டுவது, நகம் வெட்டுவது, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம செய்யக்கூடாது. அதே சமயம் இந்த அமாவாசை தினத்தன்று எந்த அமாவாசையா இருந்தாலும் எண்ணெய், கோதுமை, அலங்கார பொருட்கள் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வாங்குறது அப்படிங்கிறது கூடாது. அதே போல இப்ப பூஜை நம்ம தொடங்க போறோம் அப்படின்னா, அதாவது அம்மா அப்பா இல்லாதவங்க திதி தர்ப்பணம் கொடுக்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, இல்ல வீட்டுல இலை போட்டு படையல் மட்டும்தான் செய்ய போறோம் அப்படி இருந்தாலும் சரி, இல்ல எங்களுக்கு எல்லாரும் இருக்காங்க வீட்டுல, சாதாரணமா நம்ம ஒரு வழிபாடு செய்ய போறோம் அப்படின்னாலும் சரி, இந்த கோலம் அப்படிங்கறத நம்ம போடக்கூடாது. ஏன் அப்படின்னா பொதுவா இந்த வெள்ளை அரிசி மாவுல நம்ம கோலம் போட்டாலும் சரி, இல்ல கோல பொடியில போட்டாலும் சரி, இந்த முன்னோர்கள் நம்ம வீட்டுக்கு வருவதற்கு அது மிகப்பெரிய தடையா இருக்கும். கண்டிப்பா அதை நம்ம செய்யக்கூடாது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, இந்த முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய எந்த ஒரு பூஜையிலையும் நம்ம மணி அடிக்க கூடாது. இது ஒரு சில பேருக்கு ஒரு சில குழப்பங்களை தரக்கூடியதா இருக்கு. இப்போ இதுல நிறைய பேர் என்கிட்ட கேட்ட சந்தேகத்தை தான் நான் இங்க யூடியூப்ல நம்ம சொல்றோம். அதாவது நேரடியா கஸ்டமர் சில சந்தேகங்கள் கேட்பாங்க, இது எப்படி பண்ணணும் அப்படின்னு. இப்போ அந்த சந்தேகங்களை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ இதுல அம்மா அப்பாவுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கக்கூடியவங்க அதிகாலையில எழுந்து நீராடி விட்டு, அதாவது நீர்நிலைகள், அது கடலா இருக்கட்டும், ஆறா இருக்கட்டும், நீர்நிலைகள்ல சுத்தமான எள்ளும் நீரும் இறைத்து அங்க பிண்டம் கரைச்சதுக்கு அப்புறம் அத்தோடு மட்டும் முடியறது இல்ல. வீட்டுல அதாவது யாருக்கு நீங்க தர்ப்பணம் கொடுக்கணுமோ அவங்களோட அந்த படத்தை, இறந்தவர்கள் படத்தை தெற்கு நோக்கி வைக்கணும். தெற்கு நோக்கி வச்சு ஒரு வாழை இலையில அவங்களுக்கு பிடிச்ச எல்லா உணவு வகைகள், வடை, பாயசம், அப்பளம்னு சொல்லி எல்லா விதமான உணவு வகைகள், சைவ உணவையும் படைக்கணும். இந்த படையலுக்கு சமைக்கக்கூடிய பெண்கள் எக்காரணம் கொண்டும் வெறும் வயிற்றோட, அதாவது பட்னியோட இருந்து செய்யக்கூடாது. அப்படி செய்யும் போது அந்த பூஜைக்கான பலன் கண்டிப்பா இருக்காது. எந்த வீட்லயுமே பெண்கள் கஷ்டப்படக்கூடாது. அப்படி கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கும்போது அந்த வீட்டுல இருக்க ஆண்களுக்கு அந்த செல்வமானது எப்பவுமே சேராது. இது பொதுவான விஷயம். அப்போ இந்த படையலுக்கு சமைக்கக்கூடிய பெண்கள் கட்டாயம் சாப்பிடணும். ஏதாவது ஒரு சைவ சாப்பாடு நீங்க சாப்பிட்டுக்கலாம். ஏதோ ஒரு பழம் அந்த மாதிரி நீங்க சாப்பிட்டுக்கலாம். அதாவது இந்த முன்னோர்களோட ஆசி நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம நல்லா அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாம், பிடிச்ச உணவுகள் எல்லாத்தையும் வச்சு படைச்சிட்டு காக்காய்க்கு நம்ம சாதம் கட்டாயம் வைக்கணும். இது ரொம்பவே முக்கியமானது. இந்த பூஜையில நம்ம மணி அடிக்க கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். காக்காக்கு படைச்சதுக்கு அப்புறமேட்டு தர்ப்பணம் பண்ணவங்க, இந்த பூஜையை முடிச்சவங்க சாப்பிடலாம். அதே சமயம் பாத்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரியான திதி தர்ப்பணங்கள்லாம் கொடுக்காதவங்க, அதாவது தாய் தந்தை எல்லாம் இருக்காங்க, இந்த மாதிரி இதெல்லாம் இல்லாதவங்க அடுத்து என்ன விஷயங்கள் செஞ்சா நமக்கு முன்னோர்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னா, பொதுவா இன்றைய நாள், அதாவது இந்த ஆடி அமாவாசை தினம் அன்று நம்ம குலதெய்வத்தை வணங்குவது முதல் கடமை. நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு அங்க நம்ம என்னென்ன கைங்கரியம் செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சுட்டு வரலாம். இது மிகவும் சிறப்பான ஒன்று.
அடுத்து குலதெய்வ அருள் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இஷ்ட தெய்வ அருள் கிடைக்கும். அப்போ குலதெய்வத்தை வழிபட்டதுக்கு அப்புறம் நம்ம இஷ்ட தெய்வத்தை வழிபடலாம். இது இன்னமும் சிறப்பானது. சரி, இதுக்கு அடுத்து நமக்கு ஆடி அமாவாசை நல்ல விதமான ஆசீர்வாதத்தை வழங்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கட்டாயம் ஒருத்தருக்காது நம்மளால முடிஞ்ச ஒரு உணவு, தண்ணீர், அப்ப இத மட்டும் குறைந்தபட்சம் ஒருத்தருக்கு, அதிகபட்சம் நம்ம எத்தனை பேருக்கு கொடுக்குறோம் அப்படிங்கறது கணக்கு இல்ல. குறைந்தபட்சம் ஒருத்தருக்காது நம்ம ஒரு சாப்பாடு, தண்ணி குடுக்கறது, அதாவது இல்லாதவங்களுக்கு, பசியோட இருக்கிறவங்களுக்கு நம்ம இந்த சாப்பாடையும் தண்ணியும் கொடுக்கும்போது ரொம்பவே நமக்கு முன்னோர்கள் ஆசீர்வாதம், இறைவனோட கடாட்சம் கிடைக்கும். ஏன் அப்படின்னா, பொதுவா இந்த அமாவாசை தினத்துல முன்னோர்களுக்கு பசி இருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த சந்திரனோட ஒளி அப்படிங்கிற அமிர்தமானது அவங்களுக்கு கிடைக்காது. அப்படிங்கும்போது அவங்க பசியோடையும் தாகத்தோடையும் இருப்பாங்க. அந்த வம்சத்தை சேர்ந்த ஒருத்தர் இந்த தானம் பண்ணும்போது அவங்களுக்கு அது புண்ணியமா மாறி அவங்களோட பசியும் தாகமும் தீர்ந்து போயிரும். இதனால அந்த யாரு இந்த தானத்தை செய்யறாங்களோ அந்த வம்சத்தை சேர்ந்தவங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க. இந்த தானம் செய்யறவங்களை பொறுத்த வரைக்கும், இல்ல தர்ப்பணம் கரெக்டா செய்யறவங்களை பொறுத்த வரைக்கும் எந்த தோஷம் இருந்தாலும் கவலைப்பட தேவையில்லை. எந்த பிரச்சனைகள் வாழ்க்கையில வந்தாலும் அது நிச்சயமா முன்னோர்களோட ஆசீர்வாதத்தினால நிவர்த்தி ஆயிரும். முன்னோர்களோட ஆசி, குலதெய்வத்தோட ஆசி கிடைச்சவங்களுக்கு வாழ்க்கையில எந்த துயரமும் தொட போவது இல்லை. அப்போ குலதெய்வ ஆசி இருக்கவங்களுக்கு எந்த தெய்வத்தை நீ இஷ்ட தெய்வமா வழிபட்டாலும் சரி, அவங்களோட அருள் கட்டாயம் கிடைக்கும்.